ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி நல்ல சூப்பரான சுவையில் புதினா சட்னி எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறை அரைச்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கட்டில் 1 கட்டு அளவுக்கு புதினாவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சுத்தமாக இலையில நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா பேனில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இலையெல்லாம் நல்லா சுருள வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எவ்வளோ புதினா போட்டிருந்தோம், இப்போ பாருங்க எந்த அளவுக்கு புதினா நல்லா வதங்கி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த புதினாவை எடுத்து நம்ம வேற பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதே பேன்லையே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 4 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 5-6 வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமாக எடுத்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படாது, இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இந்த பூண்டு, மிளகாய், வெங்காயம் இது மட்டும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை தக்காளி கூடவே சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா தக்காளியும் சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு அந்த வெங்காயம், பூண்டு, மிளகாய் கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளியும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்த அந்த புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு முறை அரைச்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கலரும் உங்களுக்கு அந்த பச்சை கலர் மாறாம இருக்கும். நல்லா சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணீங்கன்னா 10 இட்லி கூட பத்தாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.